இது வந்து ரெட் சாயில் கோகோபிட் காம்போஸ்டோட மிக்ஸ்சர் தாங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த சாயில் வந்து அப்படியே இறுகி தண்ணி கூட கீழே இறங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இதில் என்னதான் நான் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாலுமே இந்த சாயிலால் ப்ரீத் பண்ண முடியாது, மைக்ரோ ஆர்கானிசம் வச்சிருக்க முடியாது. கண்டினியூஸாக பெஸ்ட் அண்ட் ராட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால இதில் இருக்கிற கோகோபீட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி எப்படி ஒரு நியூட்ரிஷியஸ் பேக்டு ரூட் ஃப்ரெண்ட்லி லைட் ஏரியான ஒரு பாட்டிங் சாயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு இனியாஸ் கார்டன். நான் இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்து பாட்டிங் மிக்ஸ்க்கு வந்து ரெட் சாயிலும் வந்து கோகோபீட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ரெட் சாயிலை வந்து நல்லா லூசன் பண்ணிக்குவோம். பட் இப்போ வந்து நான் கோகோபீட் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கோகோபீட் வந்து 5 பிளாக் வந்து 150 ருபீஸ் அதுக்கு மேலே போகுது. ரொம்ப ரேராக தான் வந்து நான் கோகோபீட் யூஸ் பண்ணுறேன். ரெட் சாயிலுமே வந்து அதோடைய அளவை வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ரெட் சாயிலுமே காஸ்ட்லி தான். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக ஹெல்தியாக நியூட்ரிஷ்னல் வேல்யூவோட எப்படி ஒரு கொயாஸ், அதாவது நல்ல பொலவலன்னு இருக்கிற மண்ணை ரெடி பண்ணி நான் என்னோடய பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணுறேன்றது தான் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் ப்ரீவியஸாக பிளான்ட் ப்ரொபகேஷனுக்கு யூஸ் பண்ணது. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மண் எப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கிறேன். ஹோல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோன் வச்சு அடைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரெட் சாயில், நல்லா கொயாஸாக இருக்கிற ரெட் சாயில் எடுத்துக்கோங்க. அதாவது பொலன்னு இருக்கிற ரெட் சாயில் எடுத்து நான் போட்டுக்கிறேன். இது கூடுதலாக நான் வந்து கார்டனில் இருந்து வர்ற களை செடி, நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விடுற இலை, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச சருகு, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு டப்பாலேயோ இல்லைன்னா ஒரு பாட்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. அது கூட நம்ம கார்டன் சாயில் சொல்லுவோம்ல, அதாவது சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கோம்ல அந்த சாயிலை எடுத்து அது கூட நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இலை கூட சேர்ந்து இலை மக்கா மாறிடும். அதுதான் இது. இந்த அளவுக்கு இதை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நாம் வந்து திரும்படி வந்து ஒரு கொஞ்சம் இப்போ போட போகிறது வந்து ரெட் சாயில். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெட் சாயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளவு இறுகி போயிருக்கு பாருங்கள். ஸோ இது நம்ம எடுத்து போய்ங்க பாருங்கள் எப்படி என் கையை ரெட் ஆகிடுச்சுன்றது தான் ரெட் சாயில். ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து என்ன போடணும் அப்படின்னா, வெஜிடபிள் காம்போஸ்ட் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகும்ல அந்த காம்போஸ்ட், பனானா பீல்ஸ், எக்ஷெல்ஸை நல்லா பிரேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ். இதில் நீங்கள் போடக்கூடாத ஒன்று வந்து லெமன், ஆரஞ்சு பீல்ஸ் எல்லாம் போடாதீங்க. ஸோ இதையும் நீங்கள் தட்டிக்கோங்க. பால் அதெல்லாம் போடாதீங்க. தட்டிட்டு திரும்படி நம்மளுடைய ரெட் சாயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இப்படி வந்துருச்சா, இதுக்கு மேலே புளிச்ச மோர் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா புளிச்ச தயிர் அப்படி ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஷேடான ஒரு ஏரியாவில் அப்படியே வச்சுருங்க. ரொம்ப தண்ணி விழுற மாதிரி இடத்துல வைக்காமல், தண்ணி விழாத, ஏன்னா இப்போ ரெய்னி சீசன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுடுங்க. ஸோ கீழே இருக்கிற தண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட் வச்சு அந்த தண்ணி வந்து எடுத்து கூட நீங்கள் செடிக்கு கொடுத்துக்கலாம். இப்போது இது மக்கின மண் தான். இது பாருங்கள், அதோட சாயிலோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு, பொலன்னு இருக்குது. இது வந்து கெட்டியே சேரலை. இதே இது ரெட் சாயில் நம்ம பார்த்துருந்தோம், எப்படி இறுகி போயிருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ இதில் தான் நம்ம கோகோபீட் அதில் ஆட் பண்ணாலுமே அது இறுக தான் செய்யும் ஒரு பீரியடில். ஸோ இது வந்து அப்படி லைட்டாக இருக்கும், நல்லா ஏரியாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ட்ரைனேஜ் கொடுக்குங்க. முக்கியமாக அதுதான். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்போலாம் ரோஸ் வைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் சாயில் போடுறதே கிடையாது, இந்த இது தான் போடுவேன். அதுக்கப்புறம் ரெட் சாயில் போடுவேன். அப்படின்னா நல்ல தண்ணி வந்து வெளியே போயிடுது. இப்போ தண்ணி ஊற்றின உடனே மலை தண்ணி வந்து கீழே போகணுங்க. இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம சாயில் மிக்ஸ் வந்து சக்ஸஸ்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெட் சாயில் கோகோபீட் மிக்ஸ்சர் எப்படி நிற்குது பாருங்கள் தண்ணி. ஸோ இந்த தண்ணி வெளியே டக்குன்னு போனாலே நமக்கு வந்து ஸ்டெம் ராட், ரூட் ராட், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், கேன்கர் இதெல்லாம் எதுவுமே வராது. நியூட்ரிஷனும் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து டிசீஸும் நிறைய வந்து கம்மியாயிடும். ஸோ பாட்டிங் மிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை தவிர்த்து நான் இன்னொரு ஒரு மெத்தடும் ஃபாலோ பண்ணுவேன். அது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டி பாட் வந்து ரோஸ் வாங்கும்போது கொடுப்பாங்க. இதில் வந்து நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கும்.
நான் அதை நல்லா வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன். இதுலையே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நம்ம வந்து மண்ணெல்லாம் இப்போ மாற்றுறோம் இல்லையா, பழைய மண், அந்த மண்ணை வந்து நம்ம திரும்படி வந்து ரீசைக்கிள் பண்ணணும்ல. ஸோ அதை வந்து சாஃப்ட் ஆக்கணும், லூஸ் ஆக்கணும். ஸோ அந்த மண்ணை வந்து ஒரு கை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் வந்து போட்டுருவேங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லி அப்பப்போ வர்ற வெஜிடபிள் காம்போஸ்ட்டோ இல்லைனா வந்து லீஃப் காம்போஸ்ட்டோ ட்ரை லீஃபோ ஏதோ ஒன்று அதை தூக்கி போட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண் போட்டு செடி எந்தெந்த செடியெலாம் இருக்கோ அதிலெல்லாம் வந்து இதை வந்து வச்சுருவேன். உங்களுடைய இப்போ என்னுடைய இதுக்கு வந்து நான் வந்து பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி தொட்டியில் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கவர் கொடுப்பாங்களே யூவி ட்ரீட்டட் கவர் செடியை, நீங்கள் அதில் கூட வைக்கலாம். ஸோ அது என்ன ஆகும்னா, நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து செடிக்கு இறங்கிரும். சத்துக்கள் வேஸ்ட்டாக போகாது. 1 மந்த்துக்கு அப்புறம் நல்லா மக்கும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த செடியில் வந்து மேல் டாப்பில் இருக்கிற மண்ணை எடுத்துட்டு இந்த மண்ணை போட்டுறணும். அப்புறம் அந்த மண்ணை நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேலையும் ஜாஸ்தியாக எடுக்காது. நீங்கள் வந்து காம்போஸ்ட்டும் ரொம்ப வாங்க வேண்டிய தேவையும் இருக்காது. இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சோர்ஸாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.